அந்த முளைக்கட்டின ராகியோட வந்து நம்ம அரைச்சிக்கணும்னா ரொம்பலாம் அரைக்க வேணாம். சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு அரைச்சிக்கிட்டு அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இட்லி மாவு கூட அரைச்சோன்னா ஃப்ரெஷ் மாவு இருந்தால் ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதில் எப்பயும் போல் போண்டாக்கு என்னென்ன போடுவோமோ அதே மாதிரி தான் வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா நான் பாருங்கள் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி சும்மா ஒரு அரைச்சிக்கிறேன் அந்த முளைக்கட்டின பயிரை ராகியை பண்ணிவிட்டு ஒரு அரைச்சி அதிலே மிக்ஸ் பண்ணி உப்பு, மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு அடை மாதிரியும் நம்ம தட்டி போடலாம், போண்டா மாதிரியும் போடலாம். நான் ஃபஸ்ட்டு போண்டா போட்டேங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அப்படியே பாருங்கள் அந்த இது கூட அப்படியே தெரியுது பாருங்கள், அப்படியே செம்ம டேஸ்ட். அப்படியே மேலே முறுமுறுன்னு இருக்கும், உள்ளார வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் அடை மாதிரி நம்ம வாழை இலையில் தட்டி போட்டாலும் அப்படியே வரும். இதுக்கு கடல சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நைட் டிஃபனாக கூட நம்ம சாப்பிடலாம், ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது.